ஹாய் ஹலோ மை டியர் மக்களே, நம்ம இன்னைக்கு வேர்ல்ட் ஆஃப் இம்மார்ட்டல் அனிமோட 16வது எபிசோட பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன எபிசோடோட எண்டிங்கில் அவங்க எல்லாரும் ஒரு போர்ட்டல் உள்ளார போயிருப்பாங்க. இப்போ அதிலிருந்து தான் எபிசோட் கண்டினியூ ஆகுது. எங்கே போனாங்க அவங்க? திடீர்னு இங்கிருந்து காணாம போயிட்டாங்க. என்ன இந்த ஸ்டாச்சு மற்றவங்களை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அந்த ஸ்டாச்சுங்கள்ல இருந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து வாய்டு ஓப்பன் ஆகி நம்ம ஹீரோவை உள்ளார இழுத்துக்கிட்டு போகவும் அவனுக்கு என்னென்னவோ தெரிய வர ஆரம்பிச்சிருது. பார்த்தா அவனை யாரோ வெளியில இழுத்துறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம போன பயபுள்ள தான். நீ தான் என்ன வெளியில இழுத்தியான்னு கேட்கவும் ஆமான்னு தலையாட்ட. சரி, நீ எதனா அன்யூஷுவலா எதனா பாத்தியா? இல்லைன்ற மாதிரி தலையாட்டவும் நம்ம ஹீரோவோ இங்க என்னதான் நடக்குது? சடனா எதுக்காக ஒரு போர்ட்டல் இங்க வந்துச்சு? சரி வா, நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். இந்த இடம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. அதனால நம்மளால ரொம்ப நேரத்துக்கு இங்க இருக்கவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம பைபிள் இங்க முட்டியை தூக்கிக்கிட்டு ஓடியாந்துறானுங்க. அவனுங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு லயன் டிராகன் கிங்னு ஒரு டிராகன் அந்த இடத்துக்கு வந்துருது. அது லயன் டிராகன் கிங் ஆயிடுச்சே. 3 பேரும் எப்படி இந்த பீஸ்ட சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ தெரியலையே. சரி, சீக்கிரமா இந்த பக்கம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அனுப்பி அடிக்கவும் அது நம்ம ஹீரோவை பார்த்து மறைக்க ஆரம்பிச்சிருது. அவனுங்களோ பாறை பின்னாடி போய் மறைஞ்சிக்கவும் அது நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிச்சிருது. கெக்க ரெடியா இரு அப்படின்னு ஓடி வந்து அந்த இடத்துல காலை வைக்கவும் அந்த ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம கெக்கவும் ஹீரோவை சுத்தி அதோடைய ஃபார்மேஷனை வர வைக்க அப்படியே அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறாங்க. என்னடா அவங்க காணாம போயிட்டானுங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம கெக்க அதோடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மூலியமா திருப்பி நம்ம ஹீரோவை வெளியில கூட்டிகிட்டு வந்துருது. இந்த டிராகன் எல்லாம் உண்மையிலே ரொம்ப வேல்யூபிளானது தான். ஆனா கெக்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நம்மளால தப்பிச்சிருக்கவே முடியாது. பார்த்தா 3 பேரும் அப்படியே அந்த எக்கை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட நீட்டவும் அப்படியே உள்ளுக்குள்ளாரே லியூரியான்னு சொன்னதை வச்சு பார்த்தா என்ன சாவடிக்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. இந்த டிராகன் எக்குங்களையும் கூட வச்சுக்கிட்டு இருந்தா இன்னும் பிரச்சனை தான் எனக்கு வந்து சேரும். சரி வாங்க, நம்ம போயிட்டு இந்த டிராகன் எக்கை மறைச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டு இந்த இடத்துல யாரும் பயன்படுத்தாம இருக்கிற ஒரு பில்டிங் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த டிராகன் எக்குங்களை இங்க மறைச்சு வைக்கலாம். இது நம்மளுக்கு ஒரு அடையாளமாவும் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பல்ல நோண்டி அந்த டிராகன் எக்குங்களை புதைச்சு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம கெக்கையோ அந்த பனிகளை தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த பனியை வரலான்னு குத்தனா என்னவோ சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா ஐஸுங்க. ஆமா, என்னது இதுன்னு சொல்லிட்டு நெகத்தால ஒரு தட்டு தட்டவும் அந்த ஐஸ் எல்லாம் அப்படியே விரிசல் விட ஆரம்பிச்சிருது. டே எல்லாரும் ஒழுங்கா அங்கே நில்லுங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு ஸ்னோ வந்து அது மேல படவும் அந்த ஐஸ் உடைச்சுக்கிட்டு எல்லாரும் போய் கீழே விழுந்துறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அவளும் அந்த எக்ஸோ சேன் இந்த ஸ்னோ வேலியில இருக்கிறதா தான் நம்மளுக்கு தகவல் வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் இந்த இடத்துல பயங்கரமா பனி பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸ்னோ ஸ்ட்ரோம் வேற வர மாதிரி தெரியுது. அதனால நம்ம நாளைக்கு உள்ளார போலாம். இந்த ஸ்னோ வேலைக்குன்னு ஒரே ஒரு எக்ஸிட் மட்டும்தான் இருக்கு. அதனால இதை நான் பாத்துக்கிறேன். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஸ்கெலட்டன் பயபுலிங்களும் எழுந்துக்கிறாங்க. நம்ம போன பயபுலியும் எழுந்துறான். பார்த்தா நம்ம ஹீரோ மட்டும் அப்படியே இருக்கான். நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு ஒரு ஸ்கெலட்டன் கேட்கவும் அந்த ஸ்கெலட்டனுங்களுடைய தலைவர் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிங்களை கொடுத்துக்கிட்டு இருக்க. மற்ற 2 ஸ்கெலட்டனுங்களும் வந்துட்டு அதுங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம கெக்கவோ அதுகிட்ட இருக்கிற மரத்தை பயன்படுத்தி அந்த இடத்துல இருந்த ஒரு டிராகன் எக் எடுத்து அதுக்குள்ளார இருக்கிற ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையும் நம்ம ஹீரோக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க எல்லாருமா சேர்ந்து திரும்ப என்ன காப்பாத்திட்டீங்க. இந்த டிராகன் எக்கில் இருக்கக்கூடிய எசன்ஸ் மூலிமா இந்த இடத்துல இருக்கிற குளிர் போனது மட்டும் இல்லாமல் நான் இப்போ 6th லெவலுக்கு பிரேக் த்ரூ ஆகியிருக்கேன். என்னுடைய உடம்புல ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிற ட்ரூ எசன்ஸ் எல்லாம் 2 மடங்கு அதிகரித்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ மறுபிறப்பு எடுத்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். நம்ம எப்படி வெளியில் போகிறதுன்றத பற்றி பேசுவோமா? டே எங்கடா கெக்க கெக்கன்னு நம்ம ஹீரோ கூப்பிடவும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பயத்துல உக்காந்துக்கிறான். என்னடா ஆச்சுன்னு கேட்க அவன் என்னவோ ஆக்ஷன் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துல சவப்பெட்டி மாதிரி இருக்கிறது ஓப்பன் ஆகி இருக்கு. இதை யாரோ இப்பதான் ஓப்பன் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. இந்த ரத்தக்கார
இந்த ரத்தக்கரை இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்துல இருந்து அவங்க போயிருக்கணும். நம்மளும் அந்த ரத்தக்கரையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனால் கண்டிப்பாக நம்மளால வெளியில் போயிட முடியும்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே வெளியில் வந்து சேர்ந்துடுறாங்க. இப்படியே ஒரு வழியாக வெளியில் வந்துட்டோன்ற குஷியில் நம்மளால துளி குதிச்சுக்கிட்டு இருக்க இவனுங்க 2 பேர் என்னடானா அந்த டிராகன் முட்டைக்காக சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. நாங்கள் எக்ஸுச்சானை கண்டுபிடிச்சிட்டோம், அவன் அங்கே தான் இருக்கிறான்னு யாரோ சொல்கிற சவுண்டு கேட்குது. யாரான்னு பார்த்தா நம்ம பயப்பிள்ளைங்க தான். நீ இந்த ஸ்னோ வேலையில் வந்து மாட்டிக்கிட்ட, பரவாயில்ல இந்த இடத்துல நீ இறந்து போனாலும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே சிக்னலை கொடுத்துறான். டேய் சீக்கிரமா இந்த டிராகன் எக் எடுத்துக்கிட்டு இந்த மவுண்டனை விட்டு கிளம்புங்கடா. நான் இப்போ மாட்டல் சீட்டிங்கோட 6th லெவலில் இருக்கேன். கண்டிப்பாக என்னால் இவங்களை தடுத்து நிறுத்த முடியும். இப்போ அந்த டிராகன் எக்கு தான் நம்மளுக்கு முக்கியம், அதனால இங்கிருந்து கிளம்புங்கடான்னு சொல்ல அப்படியே அங்கிருந்து ஓடி போயிடுறானுங்க. நீ என்ன பண்ற, நீயும் அவங்க கூடயே போ அப்படின்னு சொல்லவும் ஸ்னோவை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை அடிச்சறான். அவனுங்க எல்லாம் சரியான முட்டாள், நீ தான் அவனுங்களை பத்திரமா பார்த்துக்கணும், நான் ஒன்னை தான் நம்பி இருக்கேன்னு சொல்லவும் நம்ம பயபுள்ள அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுது. நீங்க எல்லாருமா போயிட்டு அந்த டிராகன் எக்கை எடுத்துக்கிட்டு வாங்கடான்னு சொல்ல நம்ம ஹீரோ குறுக்கால வந்துட்டு, எங்கடா அதுக்குள்ளார கிளம்பிட்டீங்க, நான் உங்க கூட சண்டை போட விரும்புறேன், நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இப்ப எல்லாருக்குமா செத்துன்னா இதை இப்பவே செட்டில் பண்றேன், இவனை சும்மா விடாதீங்கடா, சீக்கிரமா போயிட்டு அவனை சாவடிங்கடா. இன்னைக்கு எவனாலையும் இந்த இடத்துல இருந்து போக முடியாதுடா. சாதாரண கல்டிவேட்டருங்களை சாவடிச்சுட்டு ரொம்ப சீனா போட்டுட்டு இருக்கியா, வாங்கடா எல்லாருமா போயிட்டு அவனை சாவடிக்கலாம். என்ன இவன் மார்ஷல் சீடிங்கோட 6th லெவலில் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அனுப்பி அடிச்சு தள்ளிட்டு திருப்பி அடிக்கலான்னு போக அந்த பொண்ணு அவளுடைய வெப்பன் அனுப்பி நம்ம ஹீரோவை தடுத்துட்டு உள்ளுக்குள்ளாரே 1 மாசம் தான் ஆகுது. ஆனா அதுக்குள்ளார இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளா மாறிட்டு இருக்கான். என்ன நீயா, இன்னைக்கு அலைன்ஸை சேர்ந்தவங்க கண்டிப்பா உன்னை சாவடிக்காம விட மாட்டோம்டா. என்னடா இன்னும் நீ எதனா பிளான் வச்சிருக்கியா என்ன? ஆனா நான் உன்னுடைய உயிரை எடுக்கிறதுக்காக தான்டா இங்க வந்திருக்கேன். நான் இன்னும் 6th லெவல் மார்ஷல் ஸ்டீடிங்கோடைய சக்தியை புரிஞ்சிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதுதான் பர்ஃபெக்டான டைமிங் என்னுடைய ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்றதுக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இம்மார்டல் செக்டர்ல இந்த மாதிரி யாரும் சக்தியை பயன்படுத்தினது கிடையாது. நம்மளுடைய ஒரு அடி கூட மிஸ் ஆகல. உன்னுடைய ஃப்ளையிங் நைஃப் அவனுடைய உயிரையே எடுத்துட்டு இருக்கும். பேசினதெல்லாம் போதும், நீ தானே இந்த இடத்துக்கு முதல்ல வந்த. அந்த டிராகன் எக் எல்லாம் எங்கடா? அந்த எக்ஸோச்சேனு கூட 3 அன்டையிங் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவனுங்க தான் அந்த டிராகன் எக்கை எடுத்துக்கிட்டு போயிட்டானுங்க. ஆமா நீங்க சரியா தான் சொல்றீங்க, அந்த 3 ஸ்கெலட்டனுங்க தான் அந்த பக்கமா டிராகன் எக்கை எடுத்துக்கிட்டு போயிடுச்சுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. திடீர்னு என்னவோ எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது, அதை பார்த்து அவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ திருப்பி எழுந்து நின்றுட்டு இருக்கான். உன்னுடைய ஆட்டுல அந்த கத்தி குத்தி இருக்கு, ஆனா எப்படா நீ இன்னும் உயிரோட இருக்கன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ என்கிட்ட கொடுத்த எக்ஸெல்லு இந்த கத்தியை தடுத்து நிறுத்திருச்சு. இங்க என்னடா நடந்துகிட்டு இருக்கு? என்ன இது ஸ்னோ ஜேட் டிராகன் ஆச்சே, இது இந்த மலைக்குள்ளாரதான் தூங்கிக்கிட்டு இருந்துச்சா? அப்படியே அதுவோ எழுந்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருது. இந்த டிராகன் கிட்ட இருந்து தப்பிக்க என்னுடைய சென்ஸை பிளாக் பண்ணி ஆகணும். அப்படியே அது அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுது. சீக்கிரமா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்துல இருந்து போவ பார்த்தா பனி எல்லாம் அப்படியே கீழே வரவும் நம்ம ஹீரோ அதில் மாட்டிக்கிறான், மற்றவங்களும் அதில் மாட்டிக்கிறாங்க. அவளால பறக்க முடியாம அவளும் கீழே வந்து விழுந்துடுறா. அதான் நம்ம ஹீரோவோ அப்படியே மயக்கத்தில் இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதோட அடுத்த எபிசோடு வர வரைக்கும் நானும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், நீங்களும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோ நான் போட்ட உடனே டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பாகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.